சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லாம செத்து போயிடுவேன், ஒரு மது தான் இருக்குது, அதை குடிச்சா ஒரு 2 நாள் தள்ளி போடலாம் சாவ, அல்லது அந்த 2 நாளைக்குள்ள அந்த நிலையை விட்டு மாறிக்கலாம் என்றால் அது எப்படி நிர்பந்தமாக மார்க்கம் சொல்லியிருக்குதுல? நீனா தேடி போகாம நிர்பந்தத்தால் நீ நிர்பந்திக்கப்பட்டால் அது அல்லாஹ்விடத்துல குற்றமாகாதுன்னு அல்ல குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அப்ப அதன் அடிப்படையில நிர்பந்தம் என்பதே ஒரு உயிர் போற மாதிரி அல்லது இன்ன பிற இக்கட்டான சூழலுக்கு தான். நம்ம வியாபாரத்தை விருத்தி பண்ணி கொள்வதற்காக அல்லது நம்ம வசதிகளை சரி செய்து கொள்வதற்காக ஒரு பொருளை என்கிட்ட மொத்த தொகையும் இல்லை, அதனால குறைவான தொகை கொடுத்து நான் வாங்குறேன்டா, அதுவும் தப்பு தான். அந்த தப்பையும் நம்ம அந்த வட்டி என்கிற அந்த ஒரு பெரும்பாவம், அது வட்டியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாவம். அந்த பாவத்தை இது போன்ற காரியங்களுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது. டோக்கன் நம்பர் 10 இருக்காமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேள்வி இன்னமல் அமாலு பின்னியாத் சொல்லும்போது நம்ம எப்படி நமக்கு நாமே சுய பரிசோதனை எப்படி செய்து கொள்ளலாம்? அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கண்டா, இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன என்கிற அந்த புகாரியில் அமைந்திருக்கிற அந்த ஹதீஸ், முதலாவது ஹதீஸ், அந்த ஹதீஸை சுட்டி காட்டி இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்மளை எப்படி நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்வது என்று சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களின்படி தான் அல்லாஹ்விடத்திலிருந்து கூலியை பெற்று தருது. உதாரணமாக அல்லாஹ் குர்பானியை குறித்து சொல்லும்போது, நீங்கள் கொடுக்குற அந்த குர்பானி பிராயினுடைய இறைச்சியோ அது நீங்கள் ஓட்டக்கூடிய அந்த இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. மாறாக உங்களுடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குது, தூய்மையாக இருக்குதா, இக்லாஸாக இருக்குதா, அப்படிங்கிறதை வைத்துத்தான் அந்த எண்ணங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு மதிப்பை பெற்றுத்தரும் என்கிற அந்த கருத்தின் படம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனங்களில் சொல்லி காமிக்கிறான். அப்போது எண்ணங்களை எப்படி நம்ம சுயமாக பரிசோதித்துக் கொள்வது என்பதை பொறுத்த மட்டிலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவின் பிரகாரம், நாமோ கற்று வைத்திருக்கிற மார்க்கத்தின் பிரகாரம் நாம் செய்வது தவறு சரி அப்படிங்கிற 2 நிலை இருக்கும். நம்ம செய்வது தவறு என்றால் அந்த தவறில் இருந்து விலகி கொள்ளணும். நம்ம செய்வது மார்க்க பிரகாரம் சரி, இது அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரும் என்பது மாதிரியான காரியங்களாக இருந்தால் அந்த காரியங்களை நம்ம அதை செயல்படுத்தலாம். அப்போ நம்மளே சுய பரிசோதனை செய்வது என்பது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை ஒத்திருக்கிறதா என்பதை பரிசோதித்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வச்சோம்னா நம்மளுடைய செயல்கள் யாவும் அல்லாஹுவால் ஏற்கப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹுவால் அமையும். அப்போ அதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்று தந்தது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொரு செயல்களையும் மார்க்கத்தோடு உரசி பார்த்து, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா, இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, உண்மையிலேயே பொய்யை பொறுத்த மட்டிலும், அதாவது பொய்யான விஷயங்கள், அசத்தியமான விஷயங்கள் எல்லாமே சாமானிய மனிதனுக்கும் உள்ளத்தில் ஒரு நெருடலை ஏற்படுத்தும். உண்மை சத்தியம் என்பது அந்த நெருடலை ஏற்படுத்தாது. அப்ப அதன்படியே நம்ம விளங்கிக்கலாம் இது சத்தியம் அசத்தியம் என்பது. இன்னும் அது குறித்த தெளிவான புரிதல் நமக்கு இல்லைண்டா அந்த பர்டிகுலரான விஷயங்கள் குறித்து நம்மள்கிட்ட இருக்கிற அந்த சந்தேகங்கள் குறித்து தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்வதற்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அதனால நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் கூலி வழங்குவான். அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப கூலிங்கிறதுனால நம்ம உள்ளத்தை இஹ்லாஸாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம அதிகமாக முயற்சி எடுக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருமா என்பதை சிந்திச்சாலே நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து கொண்டு வாழலாம். டோக்கன் நம்பர் 11 கேள்வி கேட்கிறவங்க முதல்ல நம்ம பேரை பதிச்சுக்கிடுங்க. கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி சகோதரர் தாஜின் நோக்கி நான் கேட்குறேன். என் பேர் சிக்கந்தர்.
நேதாஜி நகர்லேருந்து வர வடசென்னை மாவட்டம். என்னுடைய கேள்வி என்னன்னா, சகோதரர் பிஜே அவர்கள் பொருளாதார குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களவாடி இருக்குது. அதுக்கு நான் நேருக்கு நேராக நின்று நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அறைகூறல் விடுறாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதுவரை ஏற்கல. அப்போ நாமும் அது சம்பந்தமாக அவங்ககிட்ட நாம் கேட்குறோம். அப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகளாகட்டும் இன்னும் உறுப்பினர்களாகட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சகோதரர் பிஜே அவர்கள் 2017-2018 பொதுக்குழுவுக்கு முன்பாக ஒரு 3 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, பொதுக்குழுவுக்கு பின்பாக ஒரு 3.5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. மொத்தம் 6 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கு. அப்ப 6 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 24 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து சொல்றாரு, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்னதோடு மட்டுமல்லாம இன்னொரு வீடியோ ஆதாரமும் எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ ஆதாரம் சம்பந்தமாக பேசுறாங்க. அது என்னன்னா, 2016-2017 பொதுக்குழுவில் பொருளாளராக இருக்கக்கூடிய கலீல் ரசூல் ஒரு அந்த பொதுக்குழு கணக்கை சமர்ப்பிக்கிறாங்க. என்ன சமர்ப்பிக்கிறாங்கன்னா, அதாவது முன்னிருப்பு தொகை என்று ஒரு தொகையை காட்டுறாங்க. அந்த தொகை என்னன்னா கிட்டத்தட்ட 11,44,00,000 ரூபாய் காட்டுறாங்க. அந்த 11,44,00,000 ரூபாயில முழுவதும் பணம் கிடையாது, ஒரு 7.5 கோடி ரூபாய் சொத்தாகவும் மீதி பணமாகவும் இருந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அப்ப 2016-17 11,44,00,000 7.5 கோடி போச்சுன்னா மீதி 6 சில்லறை இருக்கு. இப்ப இந்த 6 சில்லறை தான் 2017-2018 தொடர்ந்து வருது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வீடியோ போட்டு தெளிவா காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது மொத்தம் 2016-2017 6.5 கோடி தான் வருது, 7 கோடிக்குள்ள வருது. 2017-2018 அந்த 7 கோடிக்குள்ள தானே வருது. அப்ப இன்னைக்கு அவர் வெளியே போய் 24 கோடி ரூபாய் திருடிட்டாங்களே அப்படின்னு சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா நிதர்சனமான 2016-2018 உண்டான விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சகோதரர் பிஜே அவர்கள் காலப்பட்டவர்கள் காரணமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை அழிப்பதற்காக என்ன செய்யறாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான ஆதாரத்துடன் நமக்கு சகோதரர் தாஜின் அவர்கள் விளக்குவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லிடுறேன். அவருடைய கேள்வி துணி என்னென்னா, கொஞ்சம் அதாவது இப்போ 2017-18 பொதுக்குழுல கணக்கு வாசித்தாங்கல்ல, அதில் உள்ள முரண்பாடு பற்றி அவர் கேட்குறாரு. அதுக்கு முன்னால், அதுக்கு முதல் வருஷம் 2016-17 அவங்க வந்து கணக்கு வாசிக்கும்போது 2016-17 கணக்கு வாசிக்கும் போது எங்களிடம் ஒப்படைத்தது 11,44,00,000 தான் எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதுவும் கேஷாக ஒப்படைக்கலை, 7.5 கோடி சொத்து ஒப்படைச்சாங்க, 4 சில்லறை தான் கேஷாக ஒப்படைச்சாங்க அப்படிங்கிற வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி இப்போவும் நாங்கள் வந்து எங்கிட்ட ஒப்படைச்ச பிஜே எங்கிட்ட ஒப்படைச்சது கூட 6.5 கோடி தான். ஆனால் 24 கோடி திருடிட்டதாக எங்கள் மேலே அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது சமீபத்தில் மாஸ்கான் சாவடியில் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சகோதரர் அப்துல் கரீம் இது அழகாக சொல்லுவார். அந்த கிளிப்பு, ஒரு சின்ன கிளிப்பு, அதை பாரு. குற்றச்சாட்டு சொல்ற பிஜேபி 6 கோடி, 8 கோடி, 10 கோடி, 14 கோடி, 16 கோடி, 20 கோடி இப்படியே போயிட்டு இருக்கு. இதுல சிம்பிளா நம்ம கேட்கறதுன்னா, ஜமாத்துல அவர் தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் முழு பொருளாதாரமும் அவரிடத்துல தான் இருக்கு, எல்லா காசு பணமும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. இவர் சோழராஜ சிறுமி இருக்கணும், மற்ற இல்லங்கள், முதிய இல்லங்கள், தாவா சென்று அனைத்துக்குமான பொருளாதார செலவினங்கள் அனைத்துமே அவர் புறத்திலிருந்து தான் எடுத்து செலவு செய்யப்படக்கூடியதாக இருந்ததை ஒழிய பொருளாதார
சில்லறை இருக்கு, அதை நான் அப்படியே ஒப்படைச்சிட்டேங்கிறாரு. அவர்கிட்ட தான் பொருளாதாரம் இருந்துச்சு. ஜமாத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அவர்கிட்ட இருந்து அந்த பொருளாதாரத்தை வாங்கணும். இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, 6 கோடி ரூபாய் தான் ஜமாத்துக்கு, அதை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது எப்படி 20 கோடி ரூபாய் பேர் மோசடி பண்ண மொத்தம் நீங்க தர்றது 6 கோடி, அதுல எப்படி 20 கோடி ரூபாய்க்கு நம்ம பங்கு வைக்க முடியும்? இஷ்டத்துக்கு சொல்றதுக்கு போது எதுக்கு வரைக்கும் சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 50, நீங்க கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கலாம். அதாவது சகோதரர் பிஜே ஒப்படைச்சது 6.5 கோடிங்க. எப்படி 24 கோடி திருட முடியும்? இதுதான் அதுடைய பதிலுடைய அடிப்படை. அழகா மண்டையை கழுவுறார் சகோதரர் பிஜே. இவர் சொல்றாரு, இவர் கையில தான் காசு இருந்துச்சு, எங்க கையில கணக்கு தான் இருந்துச்சு. 2016-17 2017-18 வரையில உள்ள நிர்வாகம் அவர் கையில மொத்த காசும் அவர் கையில தான் இருந்துச்சு. பொதுக்குழு விஷயமாக இருக்கட்டும், நம்ம நிர்வாக சார்ந்த விஷயமா இருக்கட்டும், சிறுவர் இல்லத்துக்கு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், முதியோர்கள் சார்ந்த விஷயமா, எல்லா கணக்குகளும் செஞ்சது போக கணக்கு காட்டுறாங்க. பொதுக்குழுல கணக்கு காட்டுறாங்க. பொதுக்குழுல கணக்கு காட்டும் போது அவர் கையில இருந்த மிச்ச காசு தான் 6.5 கோடி. புரியுதா? அவரு இந்த 1 வருஷம் நிர்வாகம் பண்றாங்க. 1 வருஷம் நிர்வாகம் பண்ணி முடிச்சிட்டு அவர் கையில இருந்த காசு தான் 6.5 கோடியை தவிர, அவர் அந்த காசை தான் திருப்பி கொடுக்கிறாரே தவிர, மொத்தமா நீங்க காட்டுற கணக்கு அல்ல. 6.5 கோடியை வச்சுதான் நாங்க ஜமாத்தை ஓட்டணுங்கிறது அல்ல. அவங்க என்ன சொல்றாருன்னா, இவரே சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு, இத அவர் கையில தாங்க கேஷ் இருக்கும், அவர்கிட்ட தான் நாங்க வாங்கி செலவு பண்ணுவோம், கணக்கு மட்டும் தான் எங்க கையில இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 1 வருஷம் பாக்குறீங்கல்ல, 1 வருஷம் நிர்வாகம் பண்றாருல, 1 வருஷம் நிர்வாகம் பண்ணிட்டு கடைசியாக அவர் கையில இருந்த பணம் மட்டும்தான் 6.5 கோடி. அந்த 6.5 கோடியை கூட நீ கணக்குல காட்டலைங்கிறதா கேள்வி. அந்த 6.5 கோடியை கூட நீங்க கணக்குல காட்டலையப்பா, என்கிட்ட நான் மிச்ச காசு கொடுத்தனே, சிறுவர் இல்லத்துக்கு சொத்து வாங்கினேன்னு சொல்லிட்டீங்க, முதியோர் இல்லத்துக்கு சொத்து வாங்கினு சொல்லிட்டீங்க, அதுல ஒரு 7.5 கோடியை காணும், அலுவலக நிர்வாகம் பராமரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 98,000 ரூபாய் நாங்க எங்களுடைய ஆபீஸுக்காக அலுவலகத்துக்காக ஒரு நாளைக்கு 98 ரூபா, 98,000ங்க, 98,000 ரூபாய் ஒரு நாளைக்கு நாங்க செலவு பண்றோம். நீங்க கணக்கு காட்டிட்டீங்க. இதெல்லாம் பண்ணது போக, இவ்வளவுதெல்லாம் செஞ்சது போக, என் கையில இருந்து வாங்கின 6.5 கோடியையும் காணும். அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, கேட்கிறவங்க கேணைங்கிற மாதிரி எதுக்கு உட்கார்ந்து தலையாட்டி உட்கார்ந்துருக்காங்க. என்ன அதாவது என்ன கடைசியில தானே வாங்குறீங்க? பொதுக்குழுவுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தானே மிச்ச காசு தர்றாரு. பொதுக்குழுவுக்கு 3 நாளைக்கு முன்னால அந்த காசை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த அப்பா என்கிட்ட மிச்ச காசு. அதுவும் எப்படி கொடுக்குறாரு? பொதுக்குழுக்கு முன்னால ஒரு 3 சில்லற, பொதுக்குழு முடிஞ்ச பிறகு ஒரு 3 சில்லற, 6.5 கோடியை கையில கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 6.5 கோடி இங்க கணக்குல காட்டல அப்படிங்கிறதா சரி. இவர் என்ன சொல்றாரு, கொடுத்ததே 6.5 தானே, கொடுத்ததே 6.5 தானே, 20 எப்படி தெரிவிக்க முடியும் கேள்வி வைக்கிறார். எவ்வளவு, அதாவது முன்னிருப்பாக எங்க கையில கொடுத்தது, முன்னிருப்பாக எங்க கையில கொடுத்தது 11 கோடியே 44 லட்சங்க. அந்த 11 கோடி 44 லட்சம் எங்கிட்ட கேஷா தரல அப்படிங்கிறதா சரி. அதுக்கு இன்னொரு என்ன சொல்றாரு சகோதரர் கலீல் ரசூல், அதுக்கு முதல் வருஷம் கணக்கு வாசிக்கும் போது அதுல உள்ள சொல்றாரு, இந்த 11 கோடியே 44 லட்சம் ரூபா எங்கிட்ட கேஷா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, பொதுக்குள்ள அவர் கணக்கு வாசிக்கிறார்ல, அதுக்கு முதல் வருஷ கணக்கு, அவர் அப்பதான் பொருளாளர். 16-17 கலீல் ரசூல் பொருளாளர், அவர் கணக்கு வாசிக்கிறாரு. கணக்கு வாசிக்கும் போது கடைசி இருப்பாக அவர் காட்டுறது 11 கோடியே 44 லட்சம். அந்த 11 கோடியே 44 லட்சம் எல்லாம் கேஷ் அல்ல, 7 சில்லற சொத்து, 4 சில்லற கேஷ் அப்படின்னு அவர் வாசிச்சாரு. அந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு. அந்த வீடியோவை நாங்க காட்டி தான் நம்ப வச்சோம், மக்களை மண்டையை கழுவணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 6.5 கோடி சம்பந்தமாக, இந்த 6.5 கோடி சம்பந்தமாக சகோதரர் அந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள் அவங்க எழுதி சொல்றாங்க, அது கடைசியிலப்பா, கடைசியில காசு, அந்த காசு தாங்க, அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம், இதுவும் அது ஒன்றாம் பாவா அப்படி சொல்லிட்டு அவங்கள பேச விடாமல் மடை அடைச்சாங்களே தவிர அதுக்கு பதிலே சொல்லல. அவங்க சொன்ன செய்தியை பாருங்க. மாநில பொதுக்குழுல நாம முன்னிருப்பு நம்ம வாசிக்கிறோம். முன்னிருப்புன்னு சொன்னா 11 கோடி
2017-18 வரவு செலவு அறிக்கையில நாம 11 கோடி ரூபாய் முன்னிருப்பாக காட்டுறோம். 11 கோடி 44 லட்சம் ரூபாய் முன்னிருப்பு காட்டுறோம். அந்த 2018 தான் முதியோர் இல்லத்துக்கும் சிறுவர் இல்லத்துக்கும் சொத்துக்கள் வாங்கினதுன்னு சொல்லி நாம காட்டோம். ஃபைனலாக இப்போ நம்ம கிட்ட 4 இருக்குன்னு காட்டும். இதுதான் வரவு செலவு. இது மாநில பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டது. அப்படிங்கும் போது 11 கோடின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? 11 கோடி முன்னிருப்புன்னு சொல்றோம்ல, அந்த 11 கோடி முன்னிருப்புனா நீங்க என்ன நினைப்பீங்க? பணம்னு நினைப்பீங்க. அப்படிதானே? அது பணம் கிடையாது. 11 கோடி முன்னிருப்பு என்பது 7 கோடி என்பது சொத்தாகவும் 4 கோடி தான் ஃபீஸ். ரெண்டு சேர்த்து தான் பணம். 7 கோடி சொத்தாகவும் 4 கேஷா எங்களை ஒப்படைச்சாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? 6 தான் என் கையிலேயே கொடுத்தாங்க, 6 தான் எங்க கையில கொடுத்துட்டு 24 கோடி திருட்டிட்டான்னு சொல்றாங்க. ஆனால் நீங்கள் வாசித்த பொதுக்குழு கணக்கில் சிறுவர்கள் இல்லத்துக்காக முதியோர் இல்லத்துக்காக நீங்க 7 கோடியோ 28 லட்சத்துக்கு சொத்து வாங்கினதா வாசிச்சீங்களா இல்லை? அந்த சொத்து எங்க? கேள்வி நமக்கு அதானப்பா. நம்ம இங்க இருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே கடந்த காலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல பயணிச்சவங்க தான், எல்லாம் அங்க இருந்தவங்க தான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காக நிதி ஆதாரங்களை வசூலிச்சு அனுப்புனவங்க தான். நம்முடைய கேள்விகளுக்கு சரியான பதில் இல்ல, பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, கேள்வி கேட்கிறவங்க அங்க இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சந்தேகம் தீரலன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே நிக்கிறேன்னு தவிர நமக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. இவங்க என்ன சொல்ற, எவ்வளவு அழகான பதில சொல்றாரு. கொடுத்ததே 6 தானே, கொடுத்ததே 6 தானே, எப்படி 24 திருட்ட முடியும்னு கேட்கிறாரு. அந்த ஆளு எப்ப கொடுத்தாரு? இந்த 6 எப்ப கொடுத்தாருங்க? நிர்வாகம் முடிஞ்ச பிறகு பொதுக்குழு நேரத்தில் தானே மிச்ச காசு இருந்தாப்பா, கணக்கெல்லாம் முடிஞ்சு போய் கொடுக்குறாரு. அந்த காசை காணோம். நீங்க சிறுவர் இல்லத்துக்காக வாங்கினதா சொன்ன சொத்தை காணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா நீங்க நிர்வாக செலவு காட்டி வச்சிருக்கிறீங்க. நேரடி ஜக்காத்துல 8 கோடியை காணோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு 6 காணனாரு, அப்புறம் 8 காணனாரு, 13 காணனாரு, 35 வரல போறாரு அப்படின்னு அவர் என்னமோ நிலை தடுமாறி பேசுற மாதிரி சொல்றாரே தவிர விஷயம் என்னன்னா ஒன்னொன்னை தனித்தனியா சொல்றாரு. ஒன்னையும் இதுல நிர்வாகம் சார்பாக இவ்வளவு காசு தேடி இருக்காங்க, நான் என்கிட்ட வாங்கின 6 கோடியே காணோம், பொதுக்குழு இதுக்கு முதியோர் இல்லத்துக்காகவும் சிறுவர் இல்லத்துக்காகவும் சொத்து வாங்கினதா காட்டுறாங்க, நான் இருந்த வரையில சொத்து வாங்கல, இந்த வருஷம் வாங்கினதா தான் சொல்றாங்க. அவரே சொல்றாரு, ஈமோவே சொல்றாரு, நாங்க 2017-18 தாங்க வாங்கினோம், நாங்க 2017-18 வாங்கல, இது கடந்த காலத்துல வாங்கினதாக பிஜே எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். நாங்க வாங்கினது 2017-18 தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. காட்டிருங்க, அடுத்த நாள் என்கிட்ட குழந்தை போயிடுறோமுங்க. ஏன் காட்ட மாட்டேங்க? ஐடி வந்துடும், கேட்டாக்கா ஐடி வந்துடும். அதாவது ஒரு சிம்பிளான விஷயங்க, இவர் சொல்லக்கூடிய சாதாரண ஆள் அல்ல, ஒரு புறம்போக்கு அல்ல, திருவள்ளூர் அல்ல, ஜமாத்துடைய பொதுச் செயலாளர், சரியா? இவரே சொல்றாரு, எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒப்படைச்சது 11 கோடியே 44 லட்சம் ஒப்படைச்சாரு, அதனுடைய வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டிட்டா ஐடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னா மட்டும் வராதா? இவர் சொல்றாருல, இவர் சொல்லக்கூடிய இவர் தான் சொல்றாருங்க, இது வீடியோ ஆதாரம் இல்லையா? இதை பார்த்து ஐடி வராதா? இவர் யாருங்க? திருவள்ளூர் ஜமாத்துடைய பொதுச் செயலாளர். அவரே சொல்றாரு, எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு, 11:44 எங்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஆதாரம் இருக்கு, கேஷாகவும் சொத்தாகவும் ஒப்படைச்சாங்க ஆதாரம் இருக்கு, அதை காட்டிவிட்டால் ஐடி வந்துடும், அதனால தான் காட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்களே தவிர இவரே சொல்றாரு இது பொதுத்தளத்தில் பரவுத, அப்ப வராது ஐடி. சும்மா ஏமாத்து மண்டே கழுது, வேற ஒண்ணும் இல்ல. நம்மளாம் அந்த ஜமாத்துல இருந்தவங்க தானங்க, சிந்திக்க மாட்டோமா? சிந்திக்கிறவங்க மட்டும் இங்க இருக்காத. நாங்கள் வடிகால் வாரியமா நடத்துறோம், எங்க ஜமாத்தை வடிச்சிடுறோம். குப்பை கூடங்கள் மட்டும் தங்கினா போதும், சிந்திக்கிறவன் யாரும் இருக்கக்கூடாது. இதான செய்தி. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த லண்டன் சோழர்கள் கேட்குறாங்க, 7 கோடி 28 லட்சத்துக்கு நீங்க சொத்து வாங்கினதா வாசிக்கிறீங்களாங்க? அதெல்லாம் விட்டுரு, மற்ற இதெல்லாம் விட்டுருக்கேன். அந்த சொத்து நீங்க இந்த வருஷம் வாங்கினதா தான் வாசிக்கிறீங்க, அந்த சொத்து எங்க?
அப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவார், ஒரு லிஸ்ட் எடுத்து வாசிப்பார். நாங்கள் வாசிக்கிறோம் 7,28,00,000க்கு என்னென்னலாம் சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறார் பாருங்க. எந்த இதை பத்தி சந்தேகம் 7,5 கோடிக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு சொல்லி வாசிச்சீங்க இல்லையா? அது எந்த இடம் எப்போ வாங்குறீங்க? அது எப்போ வாங்குறீங்க? எந்த இடம் எப்போ வாங்குறீங்க? அது ஒரு சின்ன சிம்பிள் மேட்டர் தான். அது மூலமா ஆகிட்டாரு. என்ன அப்படின்னா இப்போ முதியோர் இல்லம் இல்ல, முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதுமாதிரி சிறுவர் இல்லத்திலே 2 வரும். அது மட்டும் இல்லாம அது மொத்த செலவு அதாவது நம்ம யாஸ்மின் பில்டிங் சொல்லுவாங்க தலைமைக்கு பக்கத்துல. சும்மா அனுமானமா சொல்லல அவரு, அனுமானமா சும்மா சொல்லல, பேப்பரை எடுத்து வச்சு வாசிக்கிறார். அந்த 7,5 கோடியுடைய கணக்கை பேப்பரை எடுத்து வச்சு வாசிக்கிறார் பாருங்க. அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா? அது 2 கோடி கொடுத்தோம். அது மாதிரி மேற்படி இடத்துக்கு கட்டிட வகை அது ஒரு 32 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்லத்துல ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு, அது ஒரு 14 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு அது ஒரு அமௌண்ட் இனப்புல சொல்லிடுவாங்க சரியா? அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம் அது ஒரு இளையாங்குடி சிறுவர் இல்லம் அது ஒரு 21 லட்சம் 21 லட்சத்துக்கு சரியா? அதே மாதிரி இருமேனி சிறுவர் இல்லம் இல்ல, திரும்பியர் இல்லம் இருமேனி, அதாவது ராமநாதபுரம் திருமேனி திரும்பியர் இல்லம் அதுக்கு ஒரு 4 லட்சம். மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு 32 லட்சம். திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு 2 லட்சம். அதே மாதிரி திருச்சி மதரசா கட்டிட செலவு இப்போ கட்டினாங்க, அது ஒரு 1 கோடியே ஒரு சொச்சம். இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துனா 7 கோடியே 28 லட்சம் வருது சரியா? அதாவது யாஸ்மின் பில்டிங் வாங்கணும், அது 2 கோடிக்கு வாங்கிட்டாங்க. 7 கோடியே 28 லட்சம், 728 லட்சத்துக்கு 728 லட்சத்துக்கு கணக்கு வாசிக்கிறார். ஏன்னா கேட்கிறவங்களாம் கேனையை நினைச்சு வாசிக்கிறார். என்ன சொல்றாரு, 2 கோடிக்கு நாங்க யாஸ்மின் பில்டிங் வாங்கிட்டோம், அந்த பில்டிங்க்கு நாங்க பராமரிப்பு செலவு செஞ்சோம், 32 லட்சம் வந்துச்சு. சுவாமிமலையில ஒரு கட்டடம் சரி பண்ணோம், அதுக்கு ஒரு 16 லட்சம். அப்புறம் சிறுவர் இல்லத்துக்கு 16 லட்சம், அந்த கட்டட பராமரிப்புக்கு ஒரு அமௌண்ட். என்ன பேப்பரை வச்சுக்கிட்டு வாசிக்கிறார், டாக்குமெண்ட் கையில வச்சுக்கிட்டு வாசிக்கிறார். அப்போ அதுல கூட என்ன அமௌண்ட் சொல்றது, அது ஒரு அமௌண்ட். அப்புறம் இளையாங்குடியில சிறுவர் இல்லத்துக்கு ஒரு 21 லட்சம், இருமேனி சிறுமியர் இல்லத்துக்கு ஒரு 4 லட்சம், மதுரை சிறுவர் இல்லத்துக்கு ஒரு 32 லட்சம், திருச்சியில பத்திரப்பதிவு பண்ணோம் அதுக்கு ஒரு 2 லட்சம், திருச்சி மதுரசாக்கு 1 கோடி. இது எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இதையெல்லாம் கூட்டி பாருங்க, 7 கோடியே 28 லட்சம் வருதுன்னு சொல்றாரு. 4 கோடியே 7 லட்சம் தாங்க வருது. இது கள்ள கணக்கு இல்லையா? இதை கேட்க கூடாதா? வீடியோ ஆதாரத்தோட இருக்குல்ல. நீங்க ஆடியோவுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்கல்ல, நாங்க வீடியோவே காட்டுறோம்ப்பா, பதில சொல்லுப்பா. நீங்க அதாவது சகோதரர் பிஜே மேல ஆடியோ தானே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த ஆடியோ சம்பந்தமாக, அந்த ஆடியோ உண்மையான ஆடியோ தான் நிரூபிச்சு காட்டிருங்க. அந்த ஆடியோவுக்கு உள்ள கால் ஹிஸ்டரியை கொடுத்துருங்க. அவருடைய ஆபீஸ் நம்பர்ல இருந்து தான் பேசினாரு, அவருடைய அபிஷியல் நம்பர்ல இருந்து தான் பேசுறாரு, 3511 முடியக்கூடிய நம்பர்ல இருந்து தான் பேசினாரு, அதுக்குள்ள ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஆதாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. அந்த நம்பர் உங்க ஆபீஸ் நம்பர் தானே. அந்த நம்பர் ப்ரீபெய்டு நம்பர் தான், போஸ்ட் பெய்டு. ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு உங்களுக்கு தெரியும். அதாவது ப்ரீபெய்டுனாக்கா மாசம் மாசம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்றது. போஸ்ட் பெய்டுனாக்கா மாசம் மாசம் பில்லு கட்டுறது. மாசம் மாசம் பில்லு வரும். அந்த பில்லுல இந்த மாசம் நீங்க இவ்வளவு போன் யூஸ் பண்ணிருக்கிறீங்க, இவ்வளவு பில்லு கட்டணும், இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு லிஸ்டா வரும். அதுல நீங்க எப்ப சொல்றீங்களோ அந்த காலகட்டத்துல இவரு அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு, காட்டிருங்க.
அதைத்தானே கேட்கிறோம். கால் கிஸ்டியை காட்டு, கால் கிஸ்டியை காட்டுன்ட்டு ஓடுறீங்களே, ஏன் பதில் சொல்றீங்களா? ஒரு மௌலவி என்று அப்படியே சொல்றாரு. நாங்க சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறாங்க, போய் கேள்வி கேட்கறதுக்கு போறேன். ஒரு அழகா சொல்றார், நாங்க பாமரர்களுக்குத்தான் பதில் சொல்லுமே தவிர உங்களை மாதிரி கிராஸ் கேள்வி கேட்கிறவங்களுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம். நாங்க வந்து அதாவது இந்த ஊர்ல வந்து தாவா செய்து ஜமாத்தை நாங்க எப்படி உருவாக்கி இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த ஊர்ல ஏகத்துவத்தை வளர்த்து இருக்கிறோம், நீங்க வந்து கெடுக்க பாக்குறீங்க. நாங்கள் பாமரத்தனமான கேள்விகள் மௌலது மாதத்துல மௌலது சம்பந்தமா கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்ல போறேன் அப்படின்னு வந்தாங்க. நீ கேள்வி கேட்கறன்னு வர்றியே அப்படி சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், மார்க்கம் சம்பந்தம் மட்டும்தான் நான் கேட்க போறேன், உங்களுடைய பொருளாதார சம்பந்தமாகவோ பிஜே மேல எடுத்த நடவடிக்கை சம்பந்தமா நான் கேட்கலங்க, மார்க்க சம்பந்தமா தான் கேட்க போறேன் அப்படின்னு நடக்கா. அதுக்கு என்ன சொல்ற, பதிலே சொல்லாமல் இல்ல இல்ல என்ன ஆளை விடு, நான் வந்து பாமரர்களுக்கு பதில் சொல்ல போறது. ஏறி ஓடுறார், வீடியோ ஆதாரம் இருக்கு, பைக்ல ஏறி ஓடுறார். என்டிஎஃப் காரங்கெல்லாம் கேள்வி கேட்கறது தகுதி இல்லை, ஒரு அழகான ஒரு பதில் சொல்லிட்டு ஓடுறார். ஏன் காரணம், இதை பத்தி எடுத்துருவானே, கண்ணுக்கு எதிராக 7,28,00,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாரு. 4,07,00,000 தான் வருது. அதுலயும் பாருங்க, இதுல வந்து கோடி கணக்கில் வர்றது 2 விஷயம் தாங்க. யாஸ்மின் பில்டிங் 2 கோடி, திருச்சி மதுரசா 1 கோடி, மற்றதெல்லாம் வந்து சில்லற லட்சம் வருது. கடைசி அமௌண்டாக சட்டியை வறண்டு எடுத்த போது கடைசியா வரும்ல, அப்படி ஒரு விஷயமா என்ன வருதுனாக்கா திருச்சி பத்திரப்பதிவு 2 லட்சம். நம்ம கேட்கறது 728 கோடிக்கு கணக்கு. அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. 728 லட்சத்துக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, கணக்குன்னு வாசிக்கிறாங்க. அந்த வாசனையில அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா கடைசி அமௌண்ட் அவர் என்ன வருதுனாக்கா 2 லட்சத்துக்கு பத்திரப்பதிவு. இதுக்கு மேல கீழே போகணும்னு வச்சுங்களேன், ஆட்டோக்கு 100 ரூபா கொடுத்தேன், குண்டூசு வாங்க, இந்த கணக்கை எல்லாம் சேர்த்தா கூட 7,28 வருமா? வராது. கேள்வி கேட்பானே, பதில் சொல்ல முடியாது. கள்ள கணக்கா இல்லையா? கள்ள கணக்கு தானே. அடுத்து பாருங்க, இவர் வாசிட்டார்ல, வெளியே வந்துருச்சுல, செய்தி வெளியே வந்துருச்சுல, ஐடி வராதா? இப்போ ஐடி வந்துருல. அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப சாதுரியமா சொல்றாரு, நாங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறோம்னா ஐடி தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டா ஐடி பிரச்சனை தான், பெரிய மூடலான விஷயம் கிடையாது. ஐடி அதுவும் பாஜகவினுடைய அரசு இருந்துட்டு, அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஐடி பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல இது வெளி உலகத்துக்கும் பேஸ்புக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிதான் நாம அதுவும் அறிவிப்பா சொல்லிட்டு, உங்களுக்கு யாருக்கு சந்தேகம் இருக்கும், அதாவது மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து நீங்க கணக்கை கேட்டுக்காங்க நம்ம சொன்னோம். ஐடி பிரச்சனை வந்ததுக்காகத்தான் நாங்க அந்த வீடியோவை காட்டல, கலீல் ரசூல் வாதிச்ச வீடியோவை நாங்க காட்டல. யாராவது சந்தேகம் இருந்தாக்க நீங்க வந்து ஆபீஸ்ல பாத்துக்கங்க, நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்றாருல. இவருத்தான தெளிவான ஆளு தானே, ஜமாத்துல உள்ளவர் தானே, பொதுச் செயலர் தானே, நீ சொல்லி இருக்கிறியே, இதுக்கு வராது ஐடி. இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்களா? நாங்க தான் கேட்க முடியாது. என்டிஎஃப் காரன் கேள்வி கேட்க கூடாது, என்டிஎஃப் காரன் விபச்சாரத்தை ஆதரிக்கக்கூடியவன், அதனால கேட்க கூடாது. ஜமாத்துல இன்னைக்கு பயணிக்கிறீங்களே சகோதரர்களை, நீங்க கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 7-8 மாசத்துக்கு முந்தி ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண அவர் சொன்னார், நீங்க வந்து தமிழ்நாடு தொகுதி மேல பொருளாதார குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த வீடியோ நான் பார்த்தேன், அதுல வந்து ஒரு மேலதிக தகவலை ஒரு செய்தி சொல்லிடுறேன். அவன் என்ன, நீங்க யாரு அப்படின்னு. நான் யாருன்னு இருக்கட்டும் பாய், அது இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய செய்தியை மட்டும் கவனிங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது தன்னை யாரும் அறிமுகப்படுத்திக்க மாட்டேன்ட்டார். அப்போ நான் கேட்கிறேன், என்ன செய்தி சொல்லுங்க அப்படின்னு. நான் ஜமாத்துக்கு தலைமைக்கு கணக்கு கேட்க போயிருந்தேன், கணக்கு காட்டினாங்க, எல்லா விவரத்தையும் காட்டினாங்க. அப்ப அதுக்கு முன்னிருப்பு ஆதாரமாக கலீல் ரசூல் வாசித்த வீடியோவை எங்கிட்ட காட்டினாங்க, பெரிய டிவியில போட்டு காட்டினாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் ஏற்பட்டுச்சு. நான் கேட்டேன், அந்த வீடியோவை திருப்பி போடுங்க, மறுபடியும் போடுங்க சொன்னேன். ஏன் என்னன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை போடுங்க, ஒரு தெளிவு அடைகிறதுக்கு தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரிங்க சொல்லிட்டு மறுபடியும் போட்டாங்க. போட்ட உடனே நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு என்னுடைய சந்தேகம் தீர்ந்துருச்சு.
அப்ப நான் சொன்னேன், மறுபடியும் கேட்டேன், இந்த வீடியோவில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாரு, உங்க மனசுல தான் இருக்கு, உங்க மனசுல தான் வடுவு இருக்கு. ஜமாத்து மேல நீங்க சந்தேகப்படுறீங்க, உங்களுக்கு என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் நீங்க வந்து ஏத்துக்கிட மாட்டீங்க அப்படி சொன்னாரு. இல்ல நீங்க மறுபடியும் போடுங்க, என்னுடைய சந்தேகம் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, மறுபடியும் போட முடியாது, போயிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. வந்து வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன், திருடி இருக்கிறாரு அப்படி சொன்னாரு. சரி பாய், நீங்க அந்த வீடியோல என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்துச்சு கேட்கும்போது, அவரு கலீல் ரசூல் கணக்கு வாசிக்கிறார் சொல்றார், ஆனால் வாய் அசைப்புக்கும் ஆடியோவுக்கும் சிங்கே ஆகல, மேட்சே ஆகல. அந்த வாய் அசைப்பு பின்னால ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அந்த வீடியோவை பார்த்தால். இந்த காரணத்துக்காகத்தான் ஐடி வந்துடும், ஆட்டுக்குட்டி வந்துடும் சொல்லிட்டு அவங்க மறைக்கிறாங்களே தவிர, ஐடி வரணும்னாக்கா இப்பவே வரணுமே. பொதுச் செயலாளரே சொல்றாரு, அவரே சொல்றாருங்க, எங்கள்கிட்ட 7 கோடி 11 கோடி 44 லட்சம் எங்கள்கிட்ட முன்னிருப்பா கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவர் சொல்ற. அதைத்தானே அவர் சொல்றாரு. நீங்க கலீல் ரசூல் அதைத்தானே சொல்றாரு. நீங்க அந்த வீடியோல காட்டிருங்க, காட்ட மாட்டாங்க, குட்டு வெளிப்பட்டு போயிடும். எவ்வளவு பங்கு போட்டாங்கன்னு பிரச்சனை வந்துடும், காரி துப்புவான். ஜமாத்துடைய பொருளாதாரம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மிகப்பெரிய கட்டமைப்பு, சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சரியான கட்டமைப்பை கடந்த 40 வருஷ உழைப்புல அவர் கொண்டு வந்து கடந்த 15-16 வருஷமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எல்லா விஷயத்திலும் சரி, கிளை நிர்வாகம் எப்படி இருக்கணும், மாவட்ட நிர்வாகம் எப்படி இருக்கணும், மாநில நிர்வாகம் எப்படி இருக்கணும், பைலா எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் சிறப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. பொருளாதார விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்களா? பொருளாதார விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்களான்னு கேட்கிறேன். கடந்த காலத்துல கடந்த 12-13 வருஷமாக அவங்க எப்படி கணக்கு வாசிச்சாங்களாம், சொத்தையும் இருப்பையும் சேர்த்து தான் வாசிச்சோம், எங்களுக்கு தெரியல. யார 2 ஆடிட்டர் இருக்கிறாங்க, மேல்நிலை குழு இருக்கு, கீழ்நிலை குழு இருக்கு, எல்லாமே இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் மட்டும் சொல்றாங்க நாங்க கடந்த காலத்துல எல்லாம், இப்பதான் சொல்றாங்க அந்த பிரச்சனைய, இப்பதான் சொல்றாங்க கடந்த காலத்துல எங்கிட்ட கேஷா இல்ல, சொத்தாக தான் இருந்துச்சு, சொத்து அப்படிதான் நாங்க வாசிச்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு தெரியல, அறிவுறுத்தப்படல, நாங்க இப்பதான் மாத்திக்கிட்டோம்னு சொல்றாங்களே. யாராவது நம்புவாங்களா? தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இவ்வளவு பெரிய சிறந்த கட்டமைப்பு, பொருளாதார விஷயத்துல மிகச்சிற ஒரு வரைமுறை ஏற்படுத்துற அமைப்பு, நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் வழியில் நடந்த அமைப்பு. அவங்க என்ன சொல்றாங்க, காரி தூப்புறாரு. பேர் சொல்றாரு, அல்தாவி சொல்றாரு, அப்படி ஒரு நடைமுறையே இல்லையே. கடந்த காலத்தில் நான் இருந்த காலத்துல அப்படி ஒரு நடைமுறையே இல்லையே. கேஷா தானே இருந்துச்சு, சொத்து நாங்க எப்போ வச்சிருந்தோம், சொத்து கணக்கு தனியாளரை காட்டியிருந்தோம் சொல்றார். யூசுப் அவர் சொல்றார், சகோதரர் பிஜே அவர் சொல்றார். ஒண்ணு வேணாங்க, நம்முடைய சையத் இப்ராஹிம் அவர் சொல்றாரு, இப்ப ஜமாத்ல இருக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு, சொத்தையும் கேஷையும் காட்டலாங்களாமா, தனித்தனியா வச்சுக்கலாமா, என்ன சொல்றாங்க அவங்க, அப்படி ஒரு நடைமுறை இல்லையே. அவர் சொல்றாரு. இது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய ஒரு அமௌண்ட 7.5 கோடின்னு சொல்லிட்டு சொத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டி விட்டாங்க. இவர்கிட்ட இருந்து வாங்கின 6.5 கோடியை அமுக்கிட்டாங்க, பங்கு பிரிச்சுட்டாங்க. உண்மையை சொல்லிட்டு போயிருங்கப்பா, உண்மையே சொல்லிட்டு போயிருக்கேன். நீங்க இப்ப என்னதான் நீங்க அமர்த்திட்டு போனாலும் சரி, நாளைக்கு அல்லாட்ட போது சொல்லணும் ஆனாமா, நாங்க செஞ்சது உண்மைதான், திருடுனது உண்மைதான், பங்கு போட்டுக்கிட்டது உண்மைதான், அல்லாட்ட போய் நாங்க பாவம் மூட்டோடு நிக்கிறோம்னாக்கா உண்மையை சொல்லிட்டு போயிருங்க. இல்ல கணக்கை காட்டுங்க, வெளியே வாங்க, வெளியே கணக்கை காட்டிருங்க, புது விசாரணைக்கு. நம்ம கேள்வியே தானே, வெளியே உங்களுடைய நிலைப்பாடு என்ன, மார்க் விஷயத்தில் நீங்க செஞ்ச தவறு என்ன, சகோதரர் பிஜே மேல எடுத்த நடவடிக்கை சம்பந்தம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதுல உள்ள தவறு என்ன, அதுக்குள்ள ஆதாரங்கள் என்ன, கணக்கு விஷயத்தில் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கிறீங்க, வெளியே பேசிருங்க. வராத, கிட்ட வராத, நிகழ்ச்சிக்கு போகாத, ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் உடனே அந்த ஊர்ல என்ன செய்யறாங்க, 2-3 நிகழ்ச்சி அவங்க போட்டுறது, போயிடாத போயிடாத நிகழ்ச்சிக்கு போயிடாத, சுற்றறிக்கை விடுறாங்க. கள்ளக்குறிச்சியில நிகழ்ச்சி நடத்துறாங்க, சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கை வாட்சி காட்டுவேன், ஏன்னா சுற்றறிக்கை அனுப்புறாங்க, நிகழ்ச்சி நடத்துறாங்க, என்டிஎஃப் கார நிகழ்ச்சி நடத்துறாங்க, கேள்வி கேட்கறதுக்கு போயிடாதீங்க, போனா நடவடிக்கை எடுப்போம், சுற்றறிக்கை அனுப்புறாங்க. ஏன் சந்தேகத்தை கேட்க போறீங்க? நாங்களும் போகக்கூடாது, நாங்களும் கேள்வி கேட்க வரக்கூடாது, நீங்களும் உங்களாலும் வரக்கூடாது. ஏன்னா
செய்தி வெளியே வந்துருமே, மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவானே. இதுதான் விஷயம். மிகப்பெரிய, அதாவது இவரை வந்து ஓர கட்டினால் தவிர ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜமாத்து காசை திருட முடியாது. மழை போல சேர்ந்து இருக்கிற பொருளாதாரத்தை சுருட்டணும்னாக்கா இவர் இருந்தால் முடியவே முடியாது. செஞ்ச சதி. இப்போ இதில் இன்னொன்று கூடுதல் செய்தி ஒன்று சொல்ல வேண்டியது என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நானும் போய் தலைமையில் போய் கணக்கு பார்த்து அதனுடைய ஆதாரங்களை நானும் வச்சிருக்கிறேன். அந்த வீடியோ எந்த லட்சணத்தில் போட்டாங்கன்னு சொல்லி நம்ம இடத்துல இருக்கிறது. இப்போ இவங்க வந்து கள்ள கணக்கு தான் காட்டியிருக்கிறாங்க என்பதற்கு சந்தேகமற அங்கேயே போய் தலைமையிலே கணக்கு பார்த்து ரெக்கார்டு செய்யப்பட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. சரிங்களா? என்னோட மாற்றுங்க. இந்த 2017-18 எல்லாத்தினுடைய இருப்பையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா வாசிச்சு காட்டுவாங்க. தாவா சென்டருடைய இருப்பு எவ்வளவு இருக்குது? 30,07,000 இருக்குது. அதாவது கடைசி இருப்பு கையில என்ன இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமிய கல்லூரியினுடைய இருப்பு எவ்வளவு இருக்குது? 55,20,000 சொச்சம். அதே மாதிரி அலுவலகம் நிர்வாகம் இதற்கு உண்டான இருப்பு எவ்வளவு இருக்குது? 21,17,000 சொச்சம். வங்கியினுடைய இருப்பு எவ்வளவு இருக்குது? 3,84,185. இது வந்து பொதுக்குழுவினுடைய ஆடியோ கேட்டி அத்தனை சகோதரர்களுக்கும் தெரியும். மொத்த இருப்பு அவங்க கையில் இடத்துல எவ்வளவு இருக்குது? 4,52,16,161 ரூபாய். பிஜே இடத்துல வாங்கினது 6 கோடின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நம்மளும் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. 6 கோடியில 4 கோடி போயிடுச்சுன்னா மிச்சம் 1.87 என்னங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி 2 பேர் எனக்கு கணக்கு சொல்றதுக்குன்னு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. என்ன பதில் சொல்றாங்க நீங்களே கேட்டுக்கிறேங்க. இங்க இருந்து கேளுங்க. சொல்றேன். அதாவது அந்த சஸ்பென்ஸ் அமௌண்ட்னு சொல்லி 1.87 4 கோடி இருப்பு பிளஸ் 1.87 டோட்டலா 6 கோடி வாங்கினது. அந்த 1.87 ஏங்க கணக்கில் காட்டல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு வந்து காட்டி தானே ஆகணும். 3 பேர் போறோம், அதில் ஒருத்தர் கேட்கிறார் காட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இனி வரக்கூடிய காலத்துல காட்டுவோம். என்னவா? இனி வரக்கூடிய காலத்துல காட்டுவோம்னு சொல்லி நாங்கள் மசூரா செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நேரம் குறைவா இருக்கிறதுனால இந்த ஆதாரத்தை முழுமையா போட முடியல. யாருக்கு வேணும்னா இந்த இடத்துல கேளுங்க, நான் முழுமையா கொடுத்துட்றேன். சரிங்களா? இதுல இவர் ஜமாத்தை விட்டு இவரை தூக்கணும்னாக்கா வேற வழி இல்லை. இவர் மேல வந்து பொருளாதார குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஆயுதம் தான் இந்த ஆடியோ, இந்த பொம்பளை செய்தி, இந்த விஷயங்கள் எல்லாம். இதை வந்து அவங்க உண்மை நம்மனாக்கா நிரூபிக்கணும். அதான் நம்ம கேட்குறோம். எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மிமிக்ரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்ன, நான் கொஞ்சம் நேரம் பாருங்க. ஜமாத்திலேயே ஒரு மௌலவி இருக்கிறார். அவருடைய குரல் சகோதரர் பிஜே குரலுக்கு முழுசாக ஒத்து போகக்கூடிய ஒரு குரல். ஆடியோ கேட்டீங்கன்னா பேசக்கூடியவர் பிஜேயா அவராங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு தத்துவமாக ஒத்து போகக்கூடிய ஒருத்தர் ஜமாத்திலே இருக்கிறாருங்க. என்ன அவருடைய ஸ்லாங், அவருடைய பேச்சு ஸ்டைலு பிஜேவுடைய பேச்சு ஸ்டைல் மாதிரியே இருக்கும். நீங்க வந்து ஆடியோ மட்டும் கேளுங்க. நான் வந்து அவதூறு பரப்புறேன்னு நினைச்சிடக்கூடாது. இப்படியும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதான் என்னோட கேள்வி. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க, நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்கு. இது உளவியா பிர்தௌசியா தெரியணுமே எங்களுக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த குரலை நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய பேச்சு ஸ்டைலு, அந்த இழுக்கிறது எல்லாமே அப்படியே ஒத்து போகும். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கொடுத்த கிஃப்டா என்னமோ தெரியாது. அழகா அப்படி ஆடியோ மட்டும் கேட்டுட்டு யாருன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு குரல் அவருக்கு இருக்கு. அவரா கூட இருக்கலாமே. ஒரு சந்தேகம் தான் சொல்றேன். அல்லாஹ் காப்பாத்தன ஒரு அவதூறு பார்க்கலாம்னா இப்படியும் வாய்ப்பு இருக்கலங்க. இதை நீங்க தெளிவுபடுத்தணுமுங்க.
அவருக்காக நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆடியோன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. அதற்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான், அந்த ஆடியோ உங்க ஆபீஸ்ல இருந்து பேசுனது தான் நீங்க சொல்றீங்கல்ல, வேற எங்க இந்த நம்ம ஆபீஸ் நம்பர்ல தான் பேசியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அந்த வீடியோ கிளிப் இந்த இதோட சேர்த்து நான் விட்டுறேன், அதாவது இது இந்த வீடியோ வரும்போது அந்த சேர்த்துறேன். என்ன நீங்களே பார்த்துக்கங்க. அவர் என்ன சொல்லுவாரு, எங்க ஆபீஸ் நம்பர்லாம் பேசுறாரு, 3511 நம்பர்ல தான் பேசியிருக்காரு, அதோடைய ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆதாரத்தை காட்டிருங்க, உங்க ஆபீஸ் பில்ல காட்டிருங்க. இன்னைக்கு வாங்க முடியாட்டி போய் வாங்க முடியும், எப்போ வேணாலும் போய் வாங்க முடியும். இந்த நம்பரை காட்டினா இந்த நம்பருக்கு உள்ள 2018 ஏப்ரல் மாசத்து பில்லு வேணுங்கடா தந்திரப்ப பிரிண்ட் அவுட் தருவானே, காட்டுங்க. என்ன இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. இவரை இந்த பொருளாதார தட்டுறதுக்காக, பொருளாதார மோசடிக்காக, மலை போல குமிஞ்சிருக்க பொருளாதாரத்தை சுருட்டணுங்க இவர் இருந்தால் முடியாதுங்கிறதுக்காக எடுத்த ஆயுதம் தான் இது. அப்படிங்கிறத நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். இறுதி கேள்வி இந்த கேள்வி இறுதி கேள்வியா வச்சுக்கலாம். சொன்னப்பட்ட டைம் முடிஞ்சு போச்சு. இல்ல முதல்ல முடிச்சுக்கிறோம். ஏன்னா சொன்னப்பட்ட நேரம் 10 நேரத்துக்குள்ள முடிச்சிட்டு அப்புறம் நீங்க கேளுங்க. கடைசி கேள்வி மார்க் கேளுங்க. இருந்து கேளுங்க. மார்க்க சம்பந்தமா கேளுங்க. நம்பர் 12 யாருக்கு 12 13 மார்க் சம்பந்தமா கேளுங்க. மார்க் சம்பந்தமா. அஸ்ஸலாமு அலைக்கும். மன்னடியில இருந்து வர என் பேர் அப்துல் காதர். குறைஷி காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்வை ஏளனம் செய்வதற்காக வேண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அது ரசூலுல்லாஹ் அலைக்கும்னு சொன்னாங்க. அப்போ காஃபிர்களுக்கு நம்ம சலாத்தை கொண்டு நாம் முந்தலாமா? அவர்கள் காஃபிர்களுக்கு தெரிந்தால் சலாத்தை கொண்டு முந்தலாமா? சில பேர் சொல்றாங்க அவங்க சலாம்னா அலைக்கும் முஸ்ஸலாம்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க அலைக்கும் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நாம் ஒரு முஃமின் ஒரு இறை மறுப்பாளனுக்கு சலாத்தை கொண்டு முந்தலாமா? சரி, அதாவது சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாங்கண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த குஃபார், அவங்க குறைசி காஃபிர்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவத்தில் வர்றது யூதர், யகுதி, சரியா? அந்த யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், அதாவது உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறதா, அதாவது சலாம் சொல்வதை திரிச்சு கேலி பண்ணி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு கவுண்டர் கொடுப்பாங்க. அது ரசூல்லா அதை தவிர்த்துட்டு வா அலைக்கும், உனக்கு அதே போல் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பதில் சொல்லியிருப்பாங்க. இதில் நம்மளுக்கு ஒரு முன் உதாரணம் இருக்குது. யாராச்சும் தவறுதலாகண்டா வேண்டுமென்றே சலாத்தை திருச்சி இது மாதிரி சொன்னாங்கண்டா அவங்களுக்கு நம்ம மறுமொழி வா அலைக்கும்னு சொன்னால் போதுமானது. ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக நம்ம பதில் சொல்ல வேணாம், ரொம்ப அவனுக்கு தரம் தாழ்ந்து அவன் லெவலுக்கு இறங்கி போக வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நடைமுறை ரசூலுல்லாஹ்வால் காட்டி தரப்பட்டிருக்கு. இது ஒன்று. அடுத்து சகோதரர் கேட்கும்போது இன்னொன்று கேட்டாங்கண்டா, அதிலேயே பிற மத சகோதரர்கள், அதாவது அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய குஃபார்கள், அந்த குஃபார்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சலாமை கொண்டு முந்தலாமா, நம்ம முந்திக்கிட்டு சலாம் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளினுடைய அடையாளமாக எதை சொன்னாங்கட்டா, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிற பழக்கம் மறுமை நாளினுடைய அடையாளமாக வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மத்தியில் நெருக்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னு சொல்லும்போது சலாத்தை பரப்புங்க, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அப்படி சலாம் சொல்லுங்கன்னு சொன்னால், ஒருத்தர் தெரியுது நம்மளுக்கு இவர் இன்னாருன்னு தெரியுது, அவருக்கும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் யாருன்னு தெரியலை, தெரியாதவர்களுக்கு தான் சொல்கிறாங்க. குஃபாரா, முஸ்லீமா, யஹுதியா, கிறித்துவரா, மஜூசியா எதுவுமே தெரியல, ஆனால் அவர் தெரியாதவர். ரசூலுல்லாஹ் சொல்லின்படி பார்த்தோம்னா அவருக்கு குறித்து நம்மளுக்கு அந்த ஞானம் இல்லாதனால தெரியாதவர். ரசூலுல்லாஹ் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லி சலாத்தை பரப்ப சொல்லியிருக்கிறதுனால நம்ம தாராளமாக குஃபார்களுக்கு முந்திக்கிட்டு சலாம் சொல்கிறதுல தப்பு கிடையாது. அது தாராளமாக சொல்லலாம். அது இந்த வழிமுறைப்படி தான் சொல்லணும், வலைக்கும் சலாம் அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக பிரிச்சுலாம் சொல்லலை. சலாம் சொல்கிறது ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து, இப்படி பல மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. சலாம் உண்டாகட்டும் இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு வழிமுறையில் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் பிரகாரம் நம்ம குஃபார்களுக்கும் சொல்லலாம், நம்ம அறியப்பட்ட முஸ்லீம்களுக்கும் தெரிந்த பிரமத சகோதரர்களுக்கும் தாராளமாக சலாம் சொல்லலாம், முந்திக்கிட்டே சொல்லலாம், ஒன்றும் மார்க்கடிப்படில் தப்பில்லை. வேற இறுதியா ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் ஒரு கூடுதல் ஆதாரம் மட்டும் சொல்லிடுறேன். நான்
அதாவது காஃபிர்களுக்கு சலாம் சொல்லலாமா அப்படிங்கிறதுக்கு சம்பந்தமாக புகாரியினுடைய 6227 6227 இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்த போது மலக்குகள்கிட்ட சலாம் சொல்லி அவங்க திரும்பி அவங்க பதில் சொல்லக்கூடிய அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டுங்க, நல்லா வச்சுக்கோங்க, இதுதான் உங்கள் சலாமும் அது உங்களுடைய சந்ததிகளுடைய சலாமும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்ததிங்கிற வார்த்தை வந்து காஃபிர்களை குறிக்குமா முஸ்லீம்களை மட்டும் குறிக்குமா? எல்லாத்தையும் குறிக்கிற வார்த்தை தானே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்தே சலாம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, எல்லாருக்குமே சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறது 6227வது ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு டீனேஜர் சகோதரர் கேட்ட கேள்வி பிஜேஎன்எம் மேலே நடவடிக்கை எடுத்த பிறகு டீனேஜர் சொன்ன ஆதாரங்கள் எல்லாத்துக்கும் பிஜேஎன்எம் மாநில நிர்வாகிகளும் பதில் சொல்லியிருக்காங்க. ராஜா முகமது பிஜேஎன்எம் பேசின ஒரு ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோவுக்கு பிஜேஎன்எம் இது வரைக்கும் பதில் சொல்லலை, மாநில நிர்வாகிகள் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த கேள்வி இந்த சகோதரர் கேட்குறாங்க. அதே கேள்வி இப்போ லைவ் ஓடிட்டு இருக்கும்போது இறை நேசனை யாரோ ஒரு சகோதரர் இதே கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருக்காங்க. இதுதான் இறுதி கேள்வி. ஆனால் கொஞ்சம் அப்படியா, இறுதியாக தலைவர் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. சரி, அது இறுதி கேள்வி. அதாவது மிக முக்கியமாக ரொம்ப எவ்வளவு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறேன். ராஜா முகமதுனுடைய ஆடியோ சம்பந்தமாகவும் அதே போல இந்த அப்போலோ அனிஃபானுடைய ஆடியோ சம்பந்தமாகவும் வலைதளம் முழுக்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, தலைவரை இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிரிகளுடைய நிலைமைகள் இருக்கிறது. நம்மெல்லாம் வந்து எப்படி வளர்ந்த ஜமாத்து, எப்படி ஆதாரங்களை நம்பிய ஜமாத்து, ஒரு விஷயத்தை சொல்றதாக இருந்தா அது முழுவதுமாக அறிந்து தெரிந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குற்றச்சாட்டை வைக்கணும். இந்த இரண்டு விஷயமாகவும் சௌர் பிஜே அவர்களும் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல நம்முடைய தரப்பிலும் வீடியோவாக பதில் சொல்லல, டெக்ஸ்ட் மூலியமாக சில பதில்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுல மிக ஃபர்ஸ்ட் துவக்கமாக இந்த அப்போலோ அனிஃபாவுடைய ஆடியோவுக்கு நம்ம பதில் சொல்றோம். என்னன்னு சொல்லி சொன்னா, அப்போலோ அனிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர், அவர் வந்து டிஎன்டிஜிலையும் கிடையாது, அதே போல அவர் என்டிஎஃப்லையும் கிடையாது. இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் கிடையாது. இந்த கேள்வி அவர் பிஜே இடத்துல கேட்கும் பொழுது, ஜமாத்துல இருக்கும் பொழுது 28 நிமிஷம் ஆடியோ வெளியான கொஞ்ச நாள்ல தான் அமீர் செய்தி ஐடியில் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா, இந்த அப்போலோ அனிஃபானுடைய ஆடியோவை எடுத்து போடுறான். வருதா வந்துச்சா? இந்த அமீர் செய்தினுடைய ஐடியால தான் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 2017 அவன் போடுறான். போட்டப்ப அப்ப ஜமாத்துல இருந்து இதுக்கு என்னங்க விளக்கம் அப்படின்னு சொல்லி சார் பிஜே அவங்க இடத்துல கேட்குறாங்க. பிஜே என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரீக தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படி வேண்டாலும் ஆடியோவை செட்டிங் பண்ணலாம், இதுவும் தயாரிக்கப்பட்டது தாமா அப்படின்னு அன்னைக்கே சார் பிஜே அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதை வந்து ரஹமத்துல என்ன பண்ணுவார்னு சொல்லி சொன்னா, மேலப்பாளையத்தில் நடக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கத்தில் அதை சொல்லியும் காட்டியிருக்கிறார். ஆதாரம் வேணும்னா பின்னாடி போடுவோம், நேரம் குறைவா இருக்கு. இந்த விஷயத்துல பிஜே செட்டிங்ட்டாரு. அப்போலோ அனிஃபாவை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இல்லை. யார் தனிப்பட்ட முறையில் போய் கேட்குறாங்களோ அவங்க இடத்துல அதெல்லாம் நம்ம இல்லாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய ஒரு கடமை என்னன்னு சொல்லி சொன்னா, குற்றம் சாட்டப்பட்ட சகோதரர் இருக்கிறார், அவர் தரப்புல உள்ள நியாயத்தை சொல்லிட்டார், அதை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிறோம். இன்னொரு சகோதரர் மீதும் குற்றம் சொல்லப்படுகிறது, பேசியதாக அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை, அதனால அவரையும் ஓர வச்சுக்கிறோம். இந்த ஆடியோவே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கொஞ்சம் நுழைஞ்சு ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் அது ஃபேக்காக தயாரிக்கப்பட்டது தான், அது முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டது தான் என்பதற்கு அந்த ஆடியோவே ஆதாரமா இருக்குது. அதுல முழுவதுமாக இருக்கக்கூடிய ஆடியோவில் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து போடுறேன், நீங்க முதல்ல கேளுங்க.
அதாவது நான் எங்க கொண்டு வச்சிருக்கீங்களா, அதாவது அன்னைக்கு பேங்க் லீவு, அது வந்து ஒரு பேங்க் இது உண்மை அவர் எழுத வச்சிருக்கேன், பேங்க் லாக்கர் இருக்கும். நீங்க சொல்லிடுறீங்க இல்ல மூத்த ஏற்றதுனால சரிண்ணா சரி அப்ப சரி நீங்க மூத்த இல்ல நான் கொஞ்சம் இது பண்ணிடுவோம் அதெல்லாம் கண்டிப்பா நீங்க சொல்லிருக்க அப்புறமா இதுதான் பண்ணிடுவோம். அப்புறம் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சுண்ணே. இதுல என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு, நல்லா நோட் பண்ணிக்கிறங்க. முதல் விஷயம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்து போச்சுங்கிறாரு, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சுண்ணே. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சுண்ணே. ஒரு 15 மாடு வந்து காட்சி கொடுத்தா மாதிரி வந்த திருவள்ளூர்ல கிட்டத்தட்ட அந்த வெள்ள வயது வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்காரன் வந்து அந்த வண்டியை வந்து மலிமறுத்தி இந்த வண்டியில 15 கடை எப்படா அந்த வண்டி மேல ஏறி உட்காந்து நேரம் வெள்ள போய் ஸ்டேஷன் ஒப்படைச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டா இன்ஸ்பெக்டர் அவங்களோட சேர்ந்து ஆகி அதை கணக்கெல்லாம் இறக்கி கார்பரேஷன் வந்துட்டான். அது பெரிய வேலை பண்றாங்க. 2 மணில இருந்து நான் டென்ஷன் ஒரு கூட மறந்துட்டான். ரொம்ப மக்களை ஒரு 1000 ரூபாய் திரட்டி நிப்பாட்டி முடிச்சு சொல்ல மாட்டீங்களா? எனக்கு அந்த ஒரு இது வருது. நான் என்ன பண்ணிட்டேன், கடைசி அதை பண்ணி பார்க்க முடியல. நேரம் ஓப் பண்ணி சொல்லுங்க அடிச்சேன் அடிச்சேன் ரொம்ப மோசமா போயிட்டு 20 மணிக்கு சொன்னேன். அப்படியே அது லேட் ஆகிட்டே இருந்தது. கவர்மெண்ட் பேர் கெட்டு போயிடக்கூடாது. நல்ல ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம். அம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அம்மா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு ரெண்டாவது விஷயம் சொல்றாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் லைட்டாக ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் போடுறேன், ஏன்னா அங்கே மட்டும் ரிப்பீட் போடல. அம்மா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் அவன் எடுத்து போயிட்டான். அதாவது வாழ்ந்துட்டாரோ வண்டியில மடக்கி அதில் ஏறி உட்காந்து கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காம. எவ்வளவு தைரியமா போறாங்க, ரொம்ப தைரியமான இப்ப நாளைக்கு அப்ப நீங்க உரை இல்லையா? இல்ல இது மூணாவது விஷயம். நாளைக்கு நீங்க உரை இல்லையா, பெருநாள் உரை. அப்ப பெருநாளைக்கு முதல் நாள் நடந்திருக்கு, சரிங்களா? இப்ப நாளைக்கு அப்ப நீங்க உரை இல்லையா? இல்ல இப்ப நாளைக்கு அப்ப நீங்க உரை இல்லையா? இல்ல அது வந்து அது கோவராயமுத்துலா. சரி, ஓகே. அப்போ சரி, இது வரைக்கும் போதும். இப்ப இது வரைக்கும் போதும். இதுல மிக முக்கியமான 3 விஷயம் சொல்லப்படுகிறது, சரிங்களா? குற்றம் சுமத்தப்பட்ட நபரும் அதுல பங்கேற்ற நபரும் நம்ம ஓரமா வச்சிருவோம். இந்த ஆடியோவை நீங்க ஆய்வு பண்ணாலே இது முழுக்க முழுக்க செட்டிங் செய்யப்பட்ட ஆடியோ என்பதை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா 2017 தான் இந்த அமீர் சையத் என்ன பண்றான், 28 நிமிட ஆடியோவை போட்டுட்டு அந்த 28 நிமிட ஆடியோ பஞ்சாயத்துக்காகத்தான் அப்போலோ அனிஃபா கிட்ட சவர் பிஜே அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்லி போடுறான். ஆனா ஜெயலலிதா அம்மானா யாரு, பன்னீர்செல்வத்துக்கு யாரு அம்மானா? ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா வந்து எப்ப மரணம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி 2006 மௌத்தா போச்சு. 2016 அந்த அம்மா இறந்து போச்சு. இப்ப முதல் விஷயம் என்ன பண்ணப்படுகிறது, இது ஒன்னே போதும், இந்த ஆடியோ ஃபேக்காக தயாரிக்கப்பட்டது, இது எங்கேயுமே நிக்காது அப்படின்னு சொல்லி முதல் விஷயமாக இது போயிடும். 2016 இந்த அம்மா இறந்துச்சு. இது 2016 இது வந்து பேசின ஆடியோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 2016 தான் அம்மா முடியாம இருந்துச்சு. இது 2017 ஆடியோ கிடையாது, 2016 பேசப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் 2016 சகோதர் பிஜே அவர்கள் அஜ்ஜு பெருநாள் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதுதான் தௌஹீத் சோசியல் மீடியா இன்னைக்கு இந்த பேஜ் அவங்க கிட்ட தான் இருக்கு. இது அதுக்கு உண்டான ஆதாரம். 2016 சகோதர் பிஜே அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹஜ் பெருநாளுடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறாங்க.
இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா 2017 ஒரு வேலை இல்லை இது 2017 தான் அம்மா வந்து ஏதோ அவர் ஆர்வ கோளாறுல சொல்லிட்டாரு, 2017 பேசப்பட்ட ஆடியோ தான், கோவை ரஹமத்துல்லா தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவை ரஹமத்துல்லா அவர்களும் என்ன பண்ணல, ஹஜ்ஜு பெருநாள் உரை நிகழ்த்தல. யார் கோவை ரஹமத்துல்லா எங்க ஹஜ்ஜு பெருநாள் உரை 2017 நிகழ்த்துறாருன்னா திருச்சியில நிகழ்த்துறாரு. புரியுதா உங்களுக்கு? 2017 கோவை ரஹமத்துல்லா அவங்க திருச்சி உழவர் சந்தையில ஹஜ்ஜு பெருநாள் உரை நிகழ்த்துறாங்க. இது வந்து கொஞ்சம் முன்னாடி அச்சடிச்சிருப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்கும். இங்கே வந்து கோவை ரஹமத்துல்லா வந்து பயன் பண்ணியிருப்பாருன்னு கேட்டோம்னா, இங்கே வந்து கோவை ரஹமத்துல்லா அவர்கள் பயன் பண்ணவில்லை, மாறாக எம்ஐ தான் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல வந்து பயன் பண்ணுறாரு. முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அச்சடிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பெருநாள்னு வச்சுக்கிறீங்களேன், உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாள்னு வச்சுக்கிறீங்களேன், போன வாரத்தினுடைய உணர்வு எது வரைக்கும் கடைசியாக முடிக்கப்படும் சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த மாவட்டத்திலிருந்து அனுப்புவோம்ல செய்திகள்லாம், புதன்கிழமை இரவோட முடிஞ்சு போச்சு. புதன்கிழமை இரவு 12 மணிக்கு மேலே ஒரு விஷயம் வந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அதை பிரசுரிக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பாரதி கல்லூரியில் 2017 எம்ஐ தான் பயன் செய்தார். புரியுதா உங்களுக்கு? 2017 மட்டும்தான் சௌர் பிஜே அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள் உரை நிகழ்த்தவில்லை. அதற்கு தோதாகத்தான் செட்டிங் மாதிரி செஞ்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க வெளியிட்டாங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி சொன்னால், இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. திருவள்ளூரில் அந்த ஆர்எஸ்எஸ் காரன் இந்து முன்னணிக்காரன் காஷிஃபில் உதாவுக்கு மாடு ஏற்றிட்டு வந்ததை பூராமல் என்ன பண்ணிட்டான், அங்கே ஓட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல. அந்த சம்பவத்தை சம்பந்தமாக நாம் தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் வலைதளத்தில் என்ன வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அது 8வது மாதம் 6ஆம் தேதி 8வது மாதம் 2017. இப்போ அப்போலோ அனிஃபாவினுடைய ஆடியோ இந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது. முழுவதுமாக தயாரிப்பு செய்யப்பட்ட நிலையில தான் இது இருக்கிறது என்பதை சௌர் பிஜே அவர்கள் சொன்னது சந்தேகமற நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இதுக்கு உண்டான விளக்கம் இதுதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம அவரை தனியாக வச்சிருவோம், இவரை தனியாக வச்சிருவோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஆடியோவையும் நம்ம ஆய்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக எனக்கு ஏராளமான செய்திகள் சொல்ல வேண்டியது நேரமின்மையினால அதெல்லாம் விட்டுட்டோம். இன்னொன்று இருங்க, ராஜா முகமது சம்பந்தமாக இதுல நிறைய ஆதாரம் இருக்கு, இன்னும் போடலை. நான் ராஜா முகமது ஆடியோ மட்டும் டக்குன்னு போயிடுறேன். இந்த ராஜா முகமது ஆடியோ சம்பந்தமாக சௌர் பிஜே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. நீங்க அந்த 7:30 மணி நேரத்தினுடைய விஷயங்கள்ல நீங்க ஃபேஸ்புக் அண்ணோட ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அதுல கடைசிக்கு முன்னாடி அது சம்பந்தமான விளக்கம் சொல்றாங்க. முதல்ல வந்தாங்க, குடும்பத்தாரத்தில் சத்தியம் பண்ணா, அதுக்கப்புறம் போனாங்க, பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்து உண்டான விஷயங்கள் வந்து குடும்பத்தாரில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. தங்கச்சி பேசலைங்கிறது அவங்களுடைய குடும்பத்தாருடைய உறவினர் ஷானவாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடியோ மூலமாக பர்மா காதருக்கு ஒப்புதல் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் ஆதாரத்தை போட்டுட்டு குடும்பத்தாரில் ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னு சொல்லி சொன்னால், இந்த மாஸ்காஞ்சாவோட கிளை நீங்கள் வந்து பேசலை, மாஸ்காஞ்சாவோட கிளை மட்டும் இங்கே இருக்குது, அந்த கிளையை மட்டும் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நேச்சுரல் ஜாஃபர் என்ற தலைவர், அப்போதைக்கு மாஸ்காஞ்சாவோட தலைவர் வந்து நேச்சுரல் ஜாஃபர் பாய் தான், அவங்க இடத்துல நான் சொன்னேன். அப்பொழுதெல்லாம் நேச்சுரல் ஜாஃபர் பாய் என்ன பண்ணுறாரு, டீச்சர் தான் இருக்காரு, இன்னைக்கு நம்மளோட தான் வந்திருக்கிறார், பின்னாடி உட்காந்துருக்கிறார். சரிங்களா? அப்போ விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ராஜா முகமதுனுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னா, துவக்கத்தில் வந்து கரெக்டாக பேசுகிறாங்க, கரெக்டாக விஷயம்லாம் செய்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்மளை வந்து மிரட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. மிரட்டக்கூடிய நேரத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து பேச்சினுடைய துணிகள்லாம் மாறுது, துணிகள் மாறி நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட குடும்பத்து பெண்கள்லாம் கூட்டிகிட்டு போலீஸுக்கிட்ட போக போகிறோம்னு சொல்லும் போது அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சரியான ஒரு முன் யோசனை இல்லாதனால ஜமாத்துக்கு திருப்பி விட்டோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவார். அதே மாதிரி ராஜா முகமது இடத்துல பேசிய விஷயங்கள் சம்பந்தமாக நாம் வந்து அப்போ வந்து ஆடியோ வெளியிடல, பதில் மட்டும் விளக்கம் மட்டும் சொல்லிட்டார். பின்னும் போது ராஜா முகமது வீடியோவாக இருக்கட்டும், தங்கச்சி வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கள்ள வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா சௌர் பிஜே அவங்க என்ன பண்ணது சொல்லப்பட்ட பதில். அந்த பதிலை அதுக்கு தோதுவான ஆதாரத்தை நம்முடைய மிக முக்கியமான கோவையார் என்று அழைக்கப்படுகின்ற சகோதரர் ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அதை முதல் கேளுங்க. நீங்க இருங்க இருங்க ஆதாரம் போட்டுருங்க. யார் அவரும் யார் மறுக்கிறா, அதான் எனக்கு தெரியுமே, தெரிஞ்சதுனால இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு நானே ஏத்துக்கிறேன். நான் எல்லாம் சீனியர் ஆயிடுவேன், பொதுவாக வரமாட்டேன், ஆபீஸ்க்கு வரமாட்டேன், மேடை ஏற மாட்டேன், பெண்கள் மேடைக்கெல்லாம் வரமாட்டேன், அப்படியே மக்கள் இருந்து அடையாளத்தையாக போயிடுவாங்க என்று பெண் வீட்டை கன்வின்ஸ் பண்ணார். அவர் பெண் வீட்டாரை கன்வின்ஸ் பண்ணது போன்ல, அதையும் அவர்கள் ஆடியோ ரெக்கார்டிங் பண்றார். எப்ப
இவர் மாறி மாறி பேசுறாரு. நாளைக்கு இதுவே ஒரு ஆதாரமா நாளைக்கு ஜமாத்து கேள்வி இருக்கும்போது ஆதாரத்தை காட்டலன்னா சரிவிட்டு வராது. அதை ரெக்கார்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 25 நிமிடம் பிஜே பேசிய அந்த ராஜா என்பவரோட பேசின ரெக்கார்டிங் கொண்டு வந்து ஜமாத்து இவர்கள் அதை ரெக்கார்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 25 நிமிடம் பிஜே பேசிய அந்த ராஜா என்பவரோட பேசின ரெக்கார்டிங் கொண்டு வந்து ஜமாத்து போயிடும் இனிமேல் இவர்கள் அதை ரெக்கார்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 25 நிமிடம் பிஜே பேசிய. சரி போதும். 25 நிமிஷம் பேசிய ராஜா முகமது அவர்கள் வந்து பிஜேவோடு கலந்துரையாடல் செய்த அந்த 25 நிமிஷம் ஆடியோவை கொண்டு வந்து எங்க இடத்துல ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நிமிஷத்தை வெளியிட்டிருக்கிறாங்க? எத்தனை நிமிஷத்தை வெளியிட்டிருக்காங்க? வெறும் 9 நிமிஷத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இதில் இருக்கு, போட நேரம் இல்லை சரிங்களா. ராஜா முகமதுடைய ஆடியோ போய் தேடி பாருங்க, 10-11 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி சகோதர இடத்துல பேசப்பட்ட ஆடியோவும் குறைவாகத்தான் இருக்கும். அந்த ஆடியோக்கள் அத்தனையுமே எடிட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக என்னிடத்துல விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இறுதி ஆதாரமாக இதை போட்டுக்கொண்டு நம்ம என்ன பண்றோம், முடிவு செய்யறோம். கடைசியாக சகோதரர் ஜப்பார் பை அவங்க கேள்வி வைப்பாங்க. இதோட முடிஞ்சு. தெளிவாக கேட்கிறேன். அந்த பெண்ணுடைய சகோதரி கிட்ட பேசப்பட்ட ஆடியோ அது சம்பந்தமாக அப்துல் ரஹீம் வந்து பல்லாவரத்து கரெக்டர் சொல்லும் பொழுது அது பெரிய ஆடியோ, லென்த்தான ஆடியோ. அதனால தேவை இருக்கிறனால நம்ம வந்து குறைச்சி எங்க வந்து தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டோம். அது சம்பந்தமாக அப்துல் ரஹீம் வந்து பல்லாவரத்து காஞ்சி கரெக்டர் சொல்லும் பொழுது அது பெரிய ஆடியோ, லென்த்தான ஆடியோ. அதனால தேவை இருக்கிறனால நம்ம வந்து குறைச்சி எங்க வந்து தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பிஜேவுடைய அந்த 3 மாதம் கழிச்சு வந்து மறுக்கும் பொழுது நான் அந்த சகோதரிகிட்ட பேசுனதா கூட இவங்கள்ட்ட பேசுறதா கூட எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்பன்னு சொன்னா லைவ் எல்லாம் பேசப்படுறது எப்பன்னா நம்ம கட் பண்ணி துண்டு துண்டா போடுறோம்னா அப்ப கிடையாது, அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த எடிட் பண்ணி போடப்பட்டதை நான் எப்படி உறுதிப்படுத்துறேன்னா எப்படி உறுதிப்படுத்துறேன்னா எப்படி உறுதிப்படுத்துறேன்னா அப்ப அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, செதுக்கி எடிட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பட்டவர்த்தனமா சொல்றாரு. இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. சதி செய்தார்கள் என்பதற்கு திட்டவட்டமான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதே மாதிரி பொருளாதாரத்துக்காக தான் இந்த மாதிரி செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. கூட்டு சதிதான் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சிந்திக்கணும், இப்படிதான் நாம் வார்த்தெடுக்கப்பட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி, இந்த கடைசி கேள்வி. சார் லைவ் வேணுமா நிப்பாட்டிடுவோமா? தமிழ்நாடு தர்ம ஜமாத் கோடி கோடியா பெறணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களே வந்து இப்ப 2 ஜும்மா வசூல கேட்கறாங்க. இப்போ பொருளாதாரம் கொடுக்கிற சகோதரர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்றது என்னங்கிறத இந்த மோகன் வாலியார சொல்லுங்க. இதை வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சமீபத்தில் ஒரு வீடியோ, அவங்க சார்பாக வீடியோ ஒன்று வந்துட்டு பாருங்க. வரவு செலவுகள் இன்னைக்கு ஜமாத்தை நம்பி அல்லாஹ்வுடைய கிருபையினால பல லட்சங்கள் கோடிகள் தருகிறார்கள். மாநில தலைமையா இருந்தாலும் சரி, அதுக்கு இணையாக மாவட்டமா இருந்தாலும் சரி. எதற்கு தர்றாங்க? வேற அமைப்புகள் எல்லாம் இருக்கும் போது நம்முடைய அமைப்புக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. வேற எத்தனை அமைப்பு இருக்கிறது? வசூலை செஞ்சு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதான் உபயோகப்படுறான். ஆனா 5 நிமிஷம் அவனால திறக்க முடியல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால எப்போ 10ஆம் மாசம் 29ஆம் தேதி என்ன செய்தி சொல்றாங்க. பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சு இன்னைக்கு வந்து ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு மிகப்பெரிய ஆணிவேராக நின்று கொண்டிருக்கிறோம். மற்றவர்களே மறைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் எவ்வளவுதான் விமர்சனம் வந்தாலும் எங்களுக்காக ஜமாத்துக்காக லட்சங்களையும் கோடிகளையும் அள்ளி அள்ளி தர்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. யார் சொல்றது? யாரு? ஜமாத்துடைய பொதுச் செயலாளர் ஈ முகமது சொல்றாரு. அதே ஈ முகமது ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்றாரு? மாநில தலைமைக்கு ஜும்மா வசூல் சம்பந்தமாக
நாங்கள் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், அதாவது ஜமாத்தின் சேவை இல்லங்கள், சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம் ஆகியவைகளுக்கான செலவிடப்படும் நிதி ஆதாரம் இந்த வகைகளுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வார ஜும்மா காசு எங்களுக்கு பத்தலை. வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த கடிதத்தை அதாவது தெரியுதா, படிக்க முடியுதா? வரக்கூடிய 1ஆம் தேதி நீங்க இந்த அறிவிப்பு செஞ்சு இன்னும் ஒரு ஜும்மா வசூலை எங்களுக்கு வாங்கித்தாங்க, ரொம்ப சிரமமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதே ஆளுதான் அங்க சொன்னாரு 1.5 மாசத்துக்கு முந்தி. இப்போ கையில இருந்த காசை என்னாச்சு? கோடி கோடி அவங்க கையில கொடுத்தாங்களே, பிஜே கொடுத்த காசே காணும். நீங்க சொத்து வாங்கினா சொன்ன அந்த காசை காணும். இப்ப நீங்க வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு வார ஜும்மா காசும் பத்தல, நீங்க 2 வார ஜும்மா காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யறாங்க. இப்படிக்கு ஈமோது மாநில பொதுச் செயலாளர் சுற்றறிக்கை அனுப்புறாங்க. சரியா? அது மட்டுமா, இன்னொரு வேடிக்கையை பாருங்க, ரொம்ப சுருக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. ஜும்மா ஹவுஸ்ல போய் அதாவது மாணவர்களுக்கு சாப்பாட்டுக்காக ஒருவேளை சாப்பாடு 150 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 15,000, என்ன கணக்குன்னு தெரியல, அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க தாங்க. அப்ப எப்படி சொல்றாரு, எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நீங்க வந்து 6 மாசத்துக்கு காசு தாங்க, 7,500 ரூபா தாங்க, இல்லைனாக்கா 3 மாசத்துக்கு காசு தாங்க. 100 ரூபா இருந்தா 100 ரூபா தான், அட 1 ரூபா இருந்தா 1 ரூபா தான், அப்படியே சொல்லுவாரு. இதுல அதாவது குரானா காலகட்டம், கடை எல்லாமே அடைச்சு கிடக்குது. எங்கெல்லாம் மருசாக்கள் இருக்குதோ, சுவாமி மலை மருசா பூட்டி போன பிப்ரவரியில் பூட்டினது. எப்போ வந்து இந்த லாக்டவுன் வந்துச்சோ அப்பவே பூட்டிட்டாங்க. இப்போ உள்ள மாடு படுத்து கிடக்குன்னு சொல்லிட்டு அங்குள்ள நிர்வாகி சொல்றாரு, அடைச்சு கிடக்குதுங்க. இளையாங்குடி மருசா பிள்ளைங்களா இல்லை, அப்பவே நாங்கள் ஏற்றி அனுப்பிட்டோம் அப்படிதான் சொல்றாங்க. திருச்சி மருசா இல்ல, மேலப்பாளையம் மருசா ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் நடக்குது. அங்கெல்லாம் ஒட்டடை பண்ணி கிடக்குது, சிலந்தி அடைஞ்சு கிடக்குதுன்னு சொல்றாங்க. எதுவுமே நடக்கல, வசூல் மட்டும் வேணும். ஒரு பக்கம் கோடி கோடியா கொடுக்குறாங்க, எங்க மேல நம்பிக்கை வச்சு கோடி கோடியா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த மாசமே அவங்க சுற்றறி அனுப்பி நாங்க வந்து இது நடத்தணும் அது நடத்தணும், நீங்க கொடுக்குற காசு பத்தல சொல்றாங்க. இவர் வந்து 20% கமிஷன் காசு, ஏன்னா எவ்வளவு வாங்கினாலும் 20%, 1 ரூபா தான் 20 காசு எனக்கு, அப்படிப்பட்ட ஆளு இவரு. என்ன சொல்றாரு, ஜும்மா பயான்ல நீங்க வந்து இதெல்லாம் பார்த்துருப்போம், சுன்னத்துல் ஜமாத் பள்ளியிலாம் சில ஆளுங்களுக்கு இது எழுந்திருப்பாங்க, எழுந்திருச்சு ஒரு பயான் பண்ணுவாங்க. இது மாதிரி மகர் விஷயமா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கேட்பாங்க. அந்த கதையா ஜும்மா பயான்ல பேசுறாரு, சொல்றாரு. அதாவது சிறுவர்களுக்காக, முதியோர்களுக்காக, ஏழைகளுக்காக சாப்பாட்டுக்கு காசாங்க, கஷ்டப்படுறாங்க. நடந்தா தானே கேட்கணும், நீங்க நடக்குதா? பூட்டி 1 வருஷம் ஆச்சுங்க, பூட்டி 1 வருஷம் ஆச்சு. ஆபீஸ் நடக்குதா? என்ன நடந்துச்சு? ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குதா? என்ன பண்ண முடிஞ்சு இந்த காலகட்டத்தில்?
போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்ல, எந்த தாவாவும் இல்ல, எந்த செலவும் இல்ல, கொடுத்த கசக்கான 6.5 கோடி எங்க கையில கொடுத்தாங்க, அது இருக்கு, கடைசியில ஒத்துக்கிட்டீங்கல்ல, அந்த காசு எங்க? நீங்க சொத்து வாங்கினா சொன்ன அந்த காசு எங்க? அதெல்லாம் போச்சு. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞனேவா அது சொல்லி நிறைய சொன்னாரு, இது நீளமா சொல்ல வேண்டிய விஷயம். இதை வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கான ஆதாரங்களை வந்து வீடியோல எல்லாம் இன்னமும் நம்ம சேர்த்து போடுவோம். தோதிருமா இதை சொல்லிருக்கேன். மக்களுக்கு தெரியணுமா? யாருக்காவது இன்னும் மேலதிக கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா இருந்து கேளுங்க, நாங்க இருந்து பதில் சொல்லிட்டு போவோம். ஏன்னா பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போகணும். நாங்க இருந்து பதில் சொல்றோம், இருக்கிறோம், விடிய விடிய இருந்து நான் பதில் சொல்லுவோம். வாக்குறுதியும் அவருடைய தூய்மையையும் பார்த்து தான் கொடுத்தாங்க. ஆனா வந்து எக்கச்சக்கமான கோடி கோடியா வந்து மக்கள் கொட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு பிஜே வெளியே வந்துட்டாங்க. கொடுத்த காசு அங்க இருக்குதுல்ல, பிஜே நம்பி தானே கொடுத்தாங்க. அவ்வளவு பேர் பிஜே நம்பி தானே கொடுத்தாங்க. அந்த காசுக்கு பொறுப்பு அவரு அந்த மாதிரி செய்யணும்ல. அடுத்த கட்ட நடவடிக்கை மிக முக்கியமான ஒரு விஷயம், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேஆருடைய 30-35 வருடத்தினுடைய நேர்மை, நாணயம், அதே மாதிரி வந்து மக்கள் மன்றத்தில் வந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்காகத்தான் என்ன பண்ணிருக்காங்க, பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க. மக்களுடைய காசு இன்னைக்கு வெளியில வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம போடக்கூடிய அளவுக்கு கூட எக்யூப்மெண்ட்ஸ் சரியாம இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இழுத்து பிடிச்சி இங்க எடுத்துருப்பதும் அங்க எடுத்துருப்பதும் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அதே நேரத்துல மக்கள் கொடுத்த பொருளாதாரத்தை அப்படியே அம்போட அவங்க இடத்துல திருடிட்டாங்க, களவாணி தான் அப்படின்னு தெரியுது. அப்ப அது மீட்டெடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தீர்வு இந்நேரம் கிடைச்சிருக்கும். என்ன விஷயம் சொல்லி சொன்னா, இந்த நம்ம ஆளுகின்ற இந்த அரசாங்கம் இதற்கு முன்னதாக இந்த சிஏஏ என்ஆர்சி என்று சொல்லி அதன் மூலமாக முஸ்லிம்களை என்ன பண்ணணும், அகதிகளை ஆக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர பார்த்தா. அந்த நேரத்துக்கு முன்னதாக நாம என்ன பண்ணிருந்தோம்னு சொல்லி சொன்னா, சட்ட நடவடிக்கை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் சார்பாக மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு போய் மக்கள் கொடுத்த பொருளாதாரத்தின் காரணமாக கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகை செய்து அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் திரட்டி கரெக்டா கம்ப்ளைண்ட் போய் கொடுக்க வேண்டிய அன்னைக்கு முந்தைய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சிஏஏ என்ஆர்சி பிரச்சனை என்ன பண்ணப்படுகிறது, வெகுண்டு வருது, வெடிக்குது அப்படியே. சரி, இந்த நேரத்துல இது வேணாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், இதை முடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சோம். அது இன்னும் கண்டிப்பாக அதனுடைய நடவடிக்கை தொடரும். அதை தொடர்ந்து கொரோனா வந்துருச்சு, மக்கள் ஏராளமான கஷ்டங்களுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னமும் முழுவதுமாக இந்த ஊரடங்கு என்பது என்ன பண்ணப்படல, நீக்கப்படாத நேரத்துல இப்ப இன்னொரு கொரோனான்னு சொல்லி அச்சப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. அதனால இது தாமதமாகிறது. கண்டிப்பாக மக்களுடைய பொருளாதாரத்தை மீட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் செய்வதற்கு உண்டான சட்ட நடவடிக்கையை நாம் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு உண்டான முஸ்லிம்கள இருக்கிறோம். இதோட நிகழ்ச்சி முடிவடைகிறது. எல்லாரும் துஆவை கலைஞருங்க. இஷா தொழுகை கீழே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுபானல்லாஹ். கீழே போயிட்டு போய் கீழே தான் போகணும். அப்படி கீழே ஓரளவு சொன்னது ஓகேவா?